காத்து வாக்குல கேட்டுட்டு இருக்கீங்க ஆர்ஜே சௌமிக் என் கூட. இப்போ நீங்க கேட்க போறது எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குதோ. இது நம்ம ஆளு. இன்னைக்கு வேர்ல்டு கிட்னி டே. ஸோ இந்த வேர்ல்டு கிட்னி டே பத்தி பேசுறதுக்காக ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் கன்சல்டன்ட் நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் மதுசங்கர் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் டாக்டர். ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் மதுசங்கர், சிறுநீரக சிறப்பு மருத்துவர், கன்சல்டன்ட் நெஃப்ராலஜிஸ்ட் அண்ட் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பிசிஷியன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். டாக்டர், வேர்ல்ட் கிட்னி டே இந்த நாள்ல நம்ம அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்ன அண்ட் இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு சொல்லுங்க. கிட்னி சிறுநீரகங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதிகரிச்சுட்டு வர சிறுநீரக தொந்தரவுகள் பற்றியும் அந்த மெசேஜ பப்ளிக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தது அந்த வேர்ல்டு கிட்னி டே கேம்பெயின். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாசம் 2வது வியாழக்கிழமை உலக சிறுநீரக தினமா கடைபிடிக்கப்படுது. தற்சமயத்துல 10ல் ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம், ஏதோ ஒரு வகையான சிறுநீரக தொந்தரவு இருக்கிறதுனால, அதனுடைய மேக்னிடியூட் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த மெசேஜஸ் இன்னும் ஜாஸ்தி மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேம்பெயின் வருஷம் கடைபிடிக்கப்படுது. ஓகே டாக்டர். சோ இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா சிறுநீரகத்தை பாதுகாப்பது குறித்து மக்களுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் ரொம்ப தேவையா இருக்குன்னு சொல்லுங்க. ஆரம்ப கட்டத்துல கிட்னி ப்ராப்ளம் இருந்தா நமக்கு பெருசா உடல்ல எதுவும் தொந்தரவுகள் காட்டாது. அதிகபட்சம் கொஞ்சம் கால் வீக்கம் இருக்கலாம். பட் நமக்கு தொந்தரவுன்னு தெரியும் பொழுது கிட்னி ப்ராப்ளம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. உலக அளவுல கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது சுகரும் பிளட் பிரஷரும் தான். சோ ஹை ரிஸ்க்ல இருக்கிறவங்க அல்லது வீட்டுல வேற யாருக்காவது கிட்னி ப்ராப்ளம் இருந்திருந்தா அவங்க ஆரம்பத்துல இருந்தே கிட்னி செக்ஸ் எடுத்து அது ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல டெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுடைய கிட்னி ஹெல்த் கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். சோ அதிகமான நேரம் தண்ணி குடிக்காம இருக்கிறது, டாய்லெட் யூஸ் பண்ணாம இருக்கிறதுன்னு நம்ம ரெகுலரா பண்ற தவறுகள் என்ன, செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமா நம்ம உதாசீனப்படுத்துறது. உதாரணத்துக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு செக்அப்ல தெரிய வந்தா நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அந்த மாத்திரையை எடுக்காம விட்டுறது. பிறகு ஒரு 1 or 2 years கழிச்சு பார்க்கும் பொழுது பிரஷரும் ஜாஸ்தியா இருக்கும், கூட கிட்னியும் ப்ராப்ளம் ஆயிருக்கும். சோ ஆரம்பத்துல இருந்தே அது கரெக்டா மாத்திரை எடுத்திருந்தா, கிட்னி டெஸ்ட் பண்ணி இருந்தா இந்த ப்ராப்ளம் வராம தடுத்து இருந்திருக்கலாம். சோ நெக்லெக்ட் அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் கிட்னி ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிட்டு அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல போறதுக்கு. ஹை ரிஸ்க்ல இருக்கிறவங்க, பிபி, சுகர்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா பிரஷரையும் சுகரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியமா மாடிஃபை பண்ணணும். சால்ட் எடுக்கிறத கண்டிப்பா குறைக்கணும். ஒரு நாளைக்கு 4 கிராமுக்கு மேல எடுக்கக்கூடாது. ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் எடுக்கிறது, ஒரு டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாம பெயின் கில்லர் அல்லது வேற ஏதாவது ஒரு டேப்லெட் எடுக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அதை அப்படியே உதாசீனப்படுத்தாம அதுக்கு தேவையான டெஸ்ட் எடுத்துட்டு என்ன ஃப்ரீக்வன்சியில உங்க நெஃப்ராலஜிஸ்ட் ஃபாலோ பண்ண சொல்றாரோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், பேலன்ஸ் டயட் அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஹேபிட்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் கன்சல்டன்ட் நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் மதுசங்கர் இவ்வளவு நேரம் நம்ம கூட பேசிட்டாரு. இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஆயுத எழுத்து படத்துல இருந்து உங்களுக்காக காத்து வாக்குல கேட்டுட்டு இருக்கீங்க ஆர்ஜே சௌமிக் என் கூட. இன்னைக்கு தினம் நம்ம யார் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் கன்சல்டன்ட் நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் மதுசங்கர் கூட தான் பேசிட்டு இருக்கோம். டாக்டர் சொல்லுங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் வராம இருக்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது எந்த கிருமினால வந்துச்சுங்கிறதுக்கு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு எவ்வளவு நாள் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணுமோ அதை கண்டிப்பா எடுத்து முடிக்கணும். 1 or 2 days எடுத்து சரியாச்சுன்னா பாதியில விடக்கூடாது. அதுதான் கொலனைசேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ரெண்டாவது, ஏன் இன்ஃபெக்ஷன் வருது, சுகர் இருக்கா, அது கண்ட்ரோல் இல்லாம இருக்கா, அல்லது யூரினரி ட்ராக்ல ஏதாவது கல்லு அல்லது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கா, அதை பார்த்து அதையும் நம்ம சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தை விட முக்கியம் பர்சனல் ஹைஜீன். ஓகே டாக்டர். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்காக டாக்டர் சொன்ன இந்த வழிமுறைகள் எல்லாமே நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எப்போ தேவைப்படும் டாக்டர், அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. கிட்னி இர்ரிவர்சிபிளா டேமேஜ் ஆயிருச்சுன்னா நமக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒன்னு டயாலிசிஸ்ல இருக்கணும் அல்லது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கணும். இதுல நல்ல ப்ரொடக்டிவ் பட் நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன். நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது நமக்கு பிளட் குரூப் மேட்சிங்கோ அல்லது அக்ராஸ் த பிளட் குரூப் இருந்தாலோ அவங்க வந்து வாலண்டரியா கொடுக்க முன்வர பட்சத்துல கமிட்டி அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கின பிறகு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு அதுக்கான மெடிசின்ஸ் கரெக்டா எடுத்துக்கும் பொழுது நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்ன எவ்வளவு ப்ரொடக்டிவா இருந்தோமோ, குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் அ மச் பெட்டர் ஆப்ஷன் ஃபார் அ ரீனல் ஃபெயிலியர் டயாலிசிஸை கம்பேர் பண்ணும் பொழுது. ஓகே டாக்டர். ஸோ இந்த வேர்ல்டு கிட்னி டேல நம்ம ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
முன்ன இருந்ததை விட கிட்னி ப்ராப்ளம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. 10ல ஒருத்தர்னா அந்த மேக்னிடியூட் என்னன்னு நேயர்களாகி நீங்களே புரிஞ்சுக்கலாம். உலக அளவுல சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, இந்த ரெண்டு தான் கிட்னி ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. சின்ன வயசுல ஒரு 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் செக்ல பிபி இருக்குது, பிரஷர் ஜாஸ்தியா இருக்குன்னு கண்டுபிடிச்சா அண்டர்லைங் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி 50% மேல இருக்கு. இப்போ இதெல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை பொறுத்தளவுல ஆக்டிவ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட் வேணும். டயட்ல சால்ட்டை கம்மி பண்ணிக்கணும். ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா கிட்னி செக்ஸ் எடுத்துட்டு அதை ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஃபாலோ பண்ணணும். ஓகே டாக்டர், இன்னைக்கு வேர்ல்ட் கிட்னி டே. ஸோ கிட்னி பத்தின அவேர்னஸா இருக்கட்டும், நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து டாக்டர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் கேட்டுட்டு இருக்கிற நேர்களை அடுத்ததான் உங்களுக்காக காத்து வாக்கில் ஒரு கருத்து தான் காத்துட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி காந்தி டாக்ஸ் படத்துல இருந்து ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், கேட்டு நினைச்சிருங்க. அது நம்ம ஹலோ FM 106.4 தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.